Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ வேக வைக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இந்த பருப்புலேயே நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணது, 3 பச்சை மிளகாய், 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய். இப்போ நம்ம வெஜிடபிள் எல்லாமே பருப்பில் சேர்த்துடலாம். எல்லா வெஜிடபிளுமே சேர்த்துடலாம். எல்லா காய்கறியுமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு புளிச்சாரும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உப்பு தேவையான அளவு அது இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு 1 விசில் வந்தாலே போதும். 1 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதில் சாம்பார் பொடி ஆட் பண்ணலாம். நாங்கள் இங்கே 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இது வந்து வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடி தான். சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சாம்பார் தூள் சேர்த்து 2 நிமிஷம் இது கொதிச்சாலே போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு வத்தல் சேர்த்து தாளித்து அதையும் உள்ள சேர்த்துடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தலை அதையும் உள்ள சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.